இன்னொருத்தர் ஃபாரின்ல போய் ஒளிஞ்சுக்கிட்டார். ஃபாரின் உடனே ஸ்டாலின் சார்ன்னு நினைச்சிட போறீங்க. அவர் இல்லை. எனக்கு எப்பவுமே ஸ்டாலின் சார் மேல ஒரு தனி பாசம் ஒன்று உண்டு. அவர் கிடையாது, இவர் வேற. சிங்கப்பூருக்கு செக்கப்புக்கு போனார்ல அவரு. மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவவேலு இன்று காலை 11:30 மணிக்கு சென்னை திரும்ப இருக்கிறார். உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன். 6 மாசமா நான் தேடிக்கிட்டு இருந்தேன். வர்றான் அந்த மாக்கியம். அந்த வீச்சரோட சத்தம் இல்லாம குடுமா வந்துட்டானா? இவனைதான் நானும் தேடிட்டு இருந்தேன். ஏவா வேலு அவர்கள் டக்க டக்க டக்கட நடந்து வரார். அவங்க பின்னாடி நம்ம அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது, என்னையா ஸ்டாலின் அவர்கள் மாதிரி ஒருத்தர் இருக்காரு தம்பி, அதை மட்டும் ஜூம் போங்கப்பா. ஏதோ தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் மாதிரியே இருந்தது, குட்டி ஸ்டாலின் மாதிரியே இருந்துச்சு. அதே மாதிரி தலைமுடியெல்லாம், நம்ம அதை சொல்லக்கூடாது, தலைமுடியெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மண்டையில மசிறுதால் மூளையாவது ஊறுகாய் அளவுக்கு இங்கேயாவது இருக்க வேண்டாம். அப்படியே வந்தாரு. ஏவா வேலு அவர்கள் நடந்து வரும்போது அவர் சொன்னாரு, திமுக காரனுக்கு பயமா? அதெல்லாம் கிடையாதுங்க. அடச்சி பரதேசி, அன்னைக்கு உதைக்கும் போது ஒண்ணுக்கு இருந்தா பயதானடா நீ. நாங்க சிங்கப்பூருக்கு போனது 2016 இருந்தே ட்ரீட்மெண்ட் நாங்க அங்கதான் எடுத்துட்டு இருக்கோம். இல்லையா, எனக்கு புரியல. சிங்கப்பூரில் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துருவீங்க, அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏழை பாளைகள்லாம் எங்களுக்கு இதே பிரச்சனை வராதா? காசு இருக்குது, நீங்கள் போகிறீங்க. காசே இல்லாத எங்கள் மக்கள் எங்கே போவாங்க? எல்லாரும் பணம் இருந்தா நிம்மதியாக வாழ்ந்துடலான்னு நினைக்கிறாங்க. ஆனால் பணம் இல்லைன்னா நிம்மதியாக சாக கூட முடியாதுன்னு யாரும் நினைக்கிறதே இல்லை. அருணை மருந்தகம் அப்படிலாம் நிறைய வச்சுருப்பீங்க போலையே. இத்தனை வருஷமாக திராவிட கட்சியில் தானே ஆட்சி செஞ்சீங்க. இப்போ நீங்கள்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு மவுண்ட் எலிசபெத் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க சிங்கப்பூருக்கு. இங்கே வந்து நாங்கள் சிங்கி அடிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. ஆப்ரேஷன் பண்ண கொஞ்சம் இருங்க. என்ன காய்ச்சல்? சரி ரைட் போ. இல்லை சார், கேட்காம எழுதி கொடுத்துருங்க. என்ன உனக்கு என்ன காய்ச்சல்? கேட்டாச்சு, எழுதி போ. மெடிக்கல் போ. சொல்லுங்க சார். சரி, அதை விட்டுலாம். ஒரு போர் ஒன்று நடந்துட்டு இருக்குல்ல, தாவேகா வர்சஸ் திமுக. ராசா அவர்களும் குறிப்பா நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் 3ஆம் தர பேச்சாளர்கள் விட்டு பேச வைப்பாங்கன்னு சொன்னேன்ல, இப்போ அப்படியே தான் நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் அனிதா ராதாகிருஷ்ணன் ராசா அவர்கள் மட்டும்தான் முன்னிலையில் நிற்கிறாங்க. என்ன பார்த்து வாழ்வே மாயம் கமலஹாசன் மாதிரியே இருக்குன்னு ஒரு பிட்ட போட்டான். அதுல லைட்டா செழிப்பாயிட்டு. வாழ்வே மாயம் கிளைமாக்ஸ்ல கமலஹாசன் செத்துருவாரு. இன்னைக்கே முதலமைச்சர் விஜய் அவர்களை தரைக்குறைவாக பேசினதுல 2 பேர் இருக்காங்கன்னா, ஒன்னு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள், இன்னொன்னு ராசா அவர்கள். கான்ஸ்டபிள், இவனுங்க எல்லாரையும் கூட்டி போய் நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. பார்ட்டி ஃபண்ட்னு சொன்னேன், எந்திரிச்சு ஓடுறாங்க. ஒன்னு லூசுங்கிறதா, முட்டாளுங்கிறதா, இல்ல கிறுக்குங்கிறதா, இல்ல பொய்யங்கிறதா, உனக்கு ஒன்றும் புரியல. சொல்லுவியா? உன்னை எல்லாம் நிக்க வச்சு அடி கூட குனிய வச்சு குனிடா. இனிமே சொல்லுவியா? இவனை லூசுன்னு சொல்லவா, முட்டாள்னு சொல்லவா, பைத்தியம்னு சொல்லவா அப்படின்னு சொல்லி முதல்வர் விஜய் அவர்களை பார்த்து இந்த மாதிரி வார்த்தைகளை பேசியிருக்காரு. அதுவும் மேடையில் வச்சு பேசியிருக்காரு. மொத்த உன்னை பெத்தாலா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க, அறிவு வேணாங்க. அதே மாதிரி 10 மணிக்கு 6 மணிக்கு போனானா 10 மணிக்கு வர வெளியில வர மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒருமையில திட்டி இருக்காரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள். இதுக்கு எதிராக இவங்க என்ன செய்ய போறாங்க, தாவேக்கு என்ன செய்ய போறாங்க, மறுபடியும் அப்படிதான் அவங்க அப்படியே பேசிட்டு போட்டுப்பா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி போக போறாங்களா? திருப்பி அடிக்கலன்னா இவனுக்கு நம்மளை அடிச்சு ஓட விட்டுனே இருப்பானுங்க. இல்லை இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி புரிய வைக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா காலங்கள் நிறைய இருக்குது பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல ராசா அவர்கள் பேசினது பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லிட்டாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னா எந்த பார்ட்டின்னு சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டார். அதை சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா, முதுகுத்தண்டு இருக்கா, தைரியம் திராணிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லி யாரை கேட்குறாங்க? முதலமைச்சர் விஜய் அவர்களே கேட்குறாங்க. அந்த பையன் எந்திரிச்சு நாங்கள் எந்த பார்ட்டி என்று சொல்லவில்லை. உனக்கு வெக்கமா இல்ல? எந்த பார்ட்டி சொல்ற? என்னது டாவா? சின்ன பையன் சார். ஆனா அவன் அந்த மாதிரி பேசலையே.
நீ எந்த பார்ட்டின்னு சொல்லி நாங்க முடியாதுறது நீ ரைட். நீ எந்த பார்ட்டி சொல்றது துப்பு இல்ல, முதுகெலும்பு இல்ல. முதுகு எலும்பா இருக்கிறதுனாலதான் தனிச்சையா நின்னு இருக்காரு. இவனுங்கதான் முதுகெலும்பு இல்லாதவங்க, பக்கபலமா அவன் இவன் சொல்லிட்டு அத்தனை பேர் சேர்த்து வச்சுட்டு பேசுறானுங்க. இவரு முதுகெலும்பு இருக்கிறதுனாலதான் தனிச்சு நின்னு பேசுறாரு. அலைகளும் போய்ந்து போகும் முதுகெலும்பு இல்லாத முதலமைச்சரை வைத்துக் கொண்டு, அறவை காட்ட அமைச்சரை வைத்துக் கொண்டு ஏன்டா அந்த சபையில உட்கார்ந்து வெளியே வந்தார். ஆபாச பேச்சுக்களின் மொத்த வடிவம் தான் ஆராசா. இன்னைக்கு நேற்று இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு மேலே 21 எலெக்ஷன் அப்போ அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோட அம்மாவை பற்றி இப்படி தான் பேசினார். எவ்வளவு அடிச்சாலும் திருந்த மாட்டாங்க, எவ்வளவு பேசினாலும் திருந்த மாட்டாங்க. மானங்கிட்டு திரியறதுல அது. ஆமா, அந்த மாதிரி ராசிகள் நிறைய இருக்கு. இது இப்படிலாம் பேசுறதால அவங்க தலைவர் மகிழ்ச்சி அடைவார் மு.க. ஸ்டாலின் என்பதால் அவர் இப்படி பேசுகிறார். ஏன்னா அவங்க தலைவரே தோற்று போயிருக்கிறார். தொடர்ந்து அவருடைய ரெக்கார்டை அவரே முறியடிக்கிற அளவுக்கு அவதூறா ஆபாசமா பேசிட்டு இருக்காரு. நாசமா போவேன், அழிஞ்சு போவேன். நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்டா. என்ன வேணா பேசலாம், தப்பு இல்லை. ஆனால் வார்த்தைகள்ல ஒரு கண்ணியம் வேணும். அதை நீங்க பெரும்பாலான திமுக தலைவர்களிடம் எதிர்பார்க்க முடியாது, குறிப்பாக அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது. இன்றைக்கு நேற்றல்ல, அவர்கள் 67க்கு முன்னால காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது எப்படி பேசினாங்க, அதிகாரத்துக்கு வந்த பிறகு எப்படி பேசினாங்க, எம்ஜிஆரை எப்படியெல்லாம் பேசினாங்க, பத்திரிகையில் எப்படிலாம் எழுதுனாங்க, ஜெயலலிதாவை பற்றி தமிழில் இருக்க எல்லா கட்ட வார்த்தையிலையும் அவங்க பேசினாங்க. இதெல்லாம் பார்த்தவங்களுக்கு இது ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. இவர்கள் என்றைக்கும் திருந்த போவதே கிடையாது. மானங்கெட்ட பிறவிகள், வெக்கங்கெட்ட பிறவிகள். ஆராசா கொஞ்சம் எல்லை மீறி போய் கொண்டிருக்கிறார். அவர் எம்பியாக இருக்கார். அவருக்கு என்னென்னா அந்த பாதுகாப்பு இருக்கிறது, எம்பி என்ற சட்ட பாதுகாப்பு இருக்கிறது. மாநில அரசால் ஒன்றும் தன்னை செய்ய முடியாது என்ற எண்ணத்தில் அவர் செய்கிறார். ரெண்டாவது, அப்படியே இருந்தாலும் ப்ரொவோக் பண்ணுறார். முடிஞ்சா என்னை கைது செஞ்சுப்பார். உங்களுக்கு கோவம் வரணுமே, அடிக்கலாமா தோணுது? எதுக்கு போவணும் அடிக்கணும்? நீ மந்திர தந்திரம்னு போவ, நமக்கு எதுக்கு இந்த வம்பு? மனுஷனா இருந்தா சூடு சொரணை வெக்கம் மான எல்லாமே இருக்கணும்யா. நீ ஒரு மனுஷனா? அவருடைய பேச்சுக்கள் மொத்த ஆபாச களஞ்சியமாக தான் இருக்குது. கண்டினியூஸாக அவர் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கார். அவர் அதை கட்சி ரசிக்குது, கட்சி அதை ஊக்குவிக்குது, கட்சி அதை அனுமதிக்குது. மக்கள் தான் முடிவு செய்யணும். இவர் செய்த 2Gல இவர் பண்ண காரியத்தால் தான் இன்றைக்கும் காங்கிரஸ் நாடு தழுவி அளவில் எழுந்திரிக்க முடியாமல் இருக்குது. அந்த ஒரு உத்தம ராசா தான் இன்னைக்கு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணு. மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். அம்மா